விருதாச்சலம் நகரத்துல மட்டும் 16 டாஸ்மாக் கடை இருக்கான் தெரியுமா? 16 டாஸ்மாக். அப்ப நீங்க தடிக்கு விழுந்தா டாஸ்மாக் மேலதான் உழணும். தடிக்கு விழுந்தா இந்த கடையில இந்த குவார்டர் கிடைக்கலன்னா அடுத்த கடையில கிடைக்கும், அடுத்த கடையில மூடி வச்சிருந்தானா இன்னொரு கடை கிடைக்கும். தங்கு தடை இன்றி எங்க போனாலும் குவார்டர் கிடைக்கக்கூடிய மாவட்டமாக விருதாச்சலத்தை ஆக்கி வச்சிருக்காங்க. என்ன அநியாயமா இருக்கு, கேட்கவே வயிற்றுச்சலா இருக்கு. ஸ்கூல்ல தரங்க, பசங்க படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடம் தரங்க, பசங்க மகளிருக்கெல்லாம் இலவசமாக பிரசவம் பார்க்கறதுக்கு மருத்துவமனையை தரங்க. அதை விட்டுட்டு இது என்ன டாஸ்மாக திறந்து வச்சிருக்கீங்க? வெக்கமா இல்லையா உங்களுக்கு? அப்ப பசங்க என்னதான் படிக்கிறது? இந்த டாஸ்மாக் மூலம் கிடைக்கக்கூடிய வருமானம் 70,000 கோடி. அந்த 70,000 கோடிக்காக நம்ம பசங்க உயிரை பத்தி கொஞ்சம் கூட கவலை இல்லாம 70,000 கோடி தான் முக்கியம், அதுல வர வருமானம் முக்கியம் சொல்லிட்டு இந்த கடையை திறந்து வச்சதுதான் மிகப்பெரிய அவலம். அப்ப இந்த 70,000 கோடியில இருந்து தான் ஒரு 500 கோடியை செலவு பண்ணி உரிமை தொகையா கொடுக்கறாங்க. 1000 ரூபாய் கொடுத்து உங்ககிட்ட ஓட்டு வாங்குறது எதுக்கு தெரியுமா? இன்னும் ஒரு 5 வருஷம் அதே 70,000 கோடியா வருஷா வருஷம் சம்பாதிக்கலாம் அப்படின்றதுக்காக தான். உயிரை பற்றியோ நம் பிள்ளைகளின் உயிரோ அவர்களுடைய வருங்காலமோ எதிர்காலத்தை பத்தி சுத்தமா அக்கறையே கிடையாது. அப்ப நீங்க அந்த 1000 ரூபாய் வாங்கிட்டு மகளிர் ஓட்டு போடுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரியும் நடந்ததுனால என்னாச்சு, இன்னும் ஒரு 5 வருஷம் படிப்படியாக குறைக்கிறேன்னு சொன்னவங்க ஒரு கடையை மூடல. ஒரே ஒரு கடையை மூடி இருக்காங்களா? ஒரே ஒரு கடையை கூட அவங்க மூடவே இல்லை, இன்னும் அதிகமா திறந்து விட்டுருக்காங்க. அதுதான் நடந்து இருக்கிறது. அப்ப நமக்கு தெரியாமையே நம்ம பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்கு நாமளே அவங்களுக்கு சாவியை தூக்கி கொடுத்துட்டோம். என்ன வேணா பண்ணிக்கோங்க எங்க பிள்ளைங்களுக்கு அப்படின்ற மாதிரி 1000 ரூபாய் வாங்கி ஓட்ட போட்டது இதுக்குதான். நம்ம பிள்ளைகளுடைய உயிரோட அவர்கள் விளையாடுவதற்கு இன்னும் 5 வருடங்களை நீங்கள் தரப்போகிறீர்களா? யோசிச்சு சொல்லுங்க. ஏன்னா அவங்க 70,000 கோடி தான் முக்கியம் நினைக்கிறாங்க.